ஃபைனலி 550 ப்ளஸ் மார்க்ஸ் அண்ட் தென் 190 ப்ளஸ் கட் ஆஃப் எடுக்கிறதுக்கான சக்ஸஸ் மெட்டீரியல் மேக் பண்ணியாச்சு. ஸோ ஹாய் ஹலோ 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த ஒரு மெட்டீரியலை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா ஸோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல கட் ஆஃப், 190 ப்ளஸ் கட் ஆஃப், அதே மாதிரி 550 ப்ளஸ் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு ஸோ இந்த ஒரு மெட்டீரியல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களை மாதிரியே ஸோ இந்த லாஸ்ட் டைமில் ஸோ இந்த லாஸ்ட் டியூரேஷன்ஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸோ வந்து சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ப்ராப்பரான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோ ஒரு கொஸ்டின்ஸ் பேங்க்கோ உங்களுக்கு வந்து கையில் இருந்ததுன்னா ஸோ இட்ஸ் மேக்ஸ் மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டு ஸ்கோர் குட் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தான் அதை வந்து மேக் பண்ணது. ஸோ 11th ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, 12th ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ ஃபார் 11th ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஸோ 11th சக்ஸஸ் மெட்டீரியல்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நான் வந்து அனுப்பி வைக்கிறேன். ஸோ அதே மாதிரி 12th ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் ஸோ 12th சக்ஸஸ் மெட்டீரியல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து நான் எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து அனுப்பிச்சி விட்றேன். ஸோ இதில் எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகும். ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சொல்லிட்டு இந்த எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து கவர் ஆகும். 11th இருந்தாலும் 12th இருந்தாலும் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டீங்க அப்படின்னா ஸோ நான் ஒன்ஸ் வந்து நான் வந்து இதை வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன். ஸோ ஃபார் போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். ஸோ இந்த பிடிஎஃபை படிக்கிறது மூலயமா ஸோ இந்த கொஸ்டின்ஸ் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை தரவு பண்ணுறது மூலிமா ஸோ உங்களால் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ இது வந்து நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன். ஸோ வேணால் நீங்கள் வந்து ரிசல்ட்க்கு அப்புறமே கூட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். விச் மீன்ஸ் இது லைக் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது மோர் ஹெல்ப்ஃபுல்லாக போய் சீக்கிரமாக போய் சேரும். ஸோ அதுக்காக தான் லைக் பண்ண சொல்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னும் லாஸ்ட் மினிட்ல ஸோ நிறைய இன்னும் வந்து உங்களுக்கு வந்து சிறப்பாக வந்து என்னென்னலாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஸ்டே கனெக்டட் வித் அஸ். ஸோ இதை வந்து எவ்வளோ மார்க்ஸ் எடுக்க முடியும், எவ்வளோ கட் ஆஃப் எடுக்க முடியுங்கிறத நான் வந்து கிளியராக சொல்கிறேன். ஸோ வந்து மினிமம் வந்து உங்களால் வந்து ஒரு 190 ப்ளஸ் கட் ஆஃபை கிராஸ் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களால் வந்து கம்ப்ளீட்டாக நான் ஷியூராக சொல்கிறேன் ஸோ உங்களால் வந்து 190 ப்ளஸ் கட் ஆஃப் ஈஸியாக எடுத்துட முடியும். ஸோ அதே மாதிரி மினிமம் 500 கிராஸ் பண்ணிட முடியும். ஸோ ஒரு 550 ப்ளஸ் மேலே மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மெட்டீரியல் ஸோ ஏன் இதை நான் வந்து இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் மெயின் சப்ஜெக்ட் ஸோ 11th இருக்கட்டும் 12th இருக்கட்டும் ஃபார் மெயின் சப்ஜெக்ட் ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ கம்பல்சரியோட ஸோ எந்த பாட்டில் உங்களுக்கு செக் வைப்பாங்களோ ஸோ அதை நாங்கள் வந்து தேடி கண்டுபிடிச்சி ஸோ அதில் எவ்வளோ பெட்டராக வந்து ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும். ஸோ அதே டைமில் ஸோ அது வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்ன்ட்டு ஸோ நம்ம வந்து ஆர்கானிக்கில் ஸோ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 8லேருந்து 12 மார்க் வரையும் ஸோ உங்களுக்கு வந்து செக் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற பாட்டில் ஸோ எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் மோஸ்ட் ரிப்பீட்டட் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுங்கிறத ஸோ தேடி கண்டுபிடிச்சி ஸோ அதில் இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் அதாவது இந்த மெட்டீரியலில் வந்து ஒரே ப்ளஸ் என்னென்னா ஸோ ஒன்ஸ் இந்த மெட்டீரியல் நீங்கள் வந்து உங்களோட லேப்டாப்லேயோ இல்லை மொபைல்லையோ ஸோ வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஸோ நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ வந்து நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறது மூலிமா ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை மாதிரி ஸோ ஃபார் 11th இருக்கட்டும் 12th இருக்கட்டும் ஸோ அவங்களுக்கும் இன்னும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை தான் நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், மெயினாக மேக்ஸ்க்கு ஸோ மேக்ஸ்க்கு வந்து நம்ம மற்ற சேனல்ஸ் மாதிரி ஜஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் கொடுக்காம ஸோ எந்தெந்த சாப்டர்ஸ்க்குலாம் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து எந்தெந்த சாப்டர்ஸ் ஃபஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ மேக்ஸ் பொறுத்த வரையும் ஸோ நீங்கள் வந்து என்ன நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்குறதும் சரி ஸோ கமெண்ட்ஸில் ஈவன் தோ இப்போ வரையுமே எனக்கு கேட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சில சம்ஸ் மட்டும் படித்தா போதுமான். ஸோ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா ஸோ ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும் ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக இம்பார்ட்டன்ஸ் படித்தாலுமே உங்களால் 90 ப்ளஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நாங்கள் வந்து ஸோ அது வந்து ஓப்பனாகவே சொல்லலாம். ஸோ வி ஹாவ் அ ப்ரூஃப் ஆல்சோ. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து 90 ப்ளஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு வந்து நீங்கள் வந்து மேக்ஸில் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து பார்க்காதீங்க. ஸோ 90 ப்ளஸ் தான் உங்களோட எய்மாக இருந்ததுன்னா பிகாஸ் வந்து மேக்ஸோட மார்க்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 12th ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புரியும். ஸோ 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே சொல்கிறேன். ஸோ மேக்ஸ்க்கு மட்டும் ஜஸ்ட் நீங்கள் இப்போயே இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டாம் தான் நான் சொல்கிறேன். ஸோ இம்பார்ட்டன்ட் பாருங்கள். ஸோ நாம் கொடுத்த மெட்டீரியல் சக்ஸஸ் மெட்டீரியலில் ஸோ 12th மேக்ஸாக இருக்கட்டும் ஸோ 11th மேக்ஸாக இருக்கட்டும் ஸோ இம்பார்ட்டன்ட் பாருங்கள். ஸோ ஏன் பார்க்க வேண்டான்னு சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஸோ நான் அந்த இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஜஸ்ட் வந்து மாடல் பேஸ்ட். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃப்ரம் மிட் டேர்ம்லேருந்து ஸோ நீங்கள் வந்து இப்போ செகண்டரி விசிஷன் வரையும் எழுதியிருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் பேப்பர்லாம் ஸோ அதில் மோஸ்ட்டாக ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய கேள்விகள் மட்டும்தான் அதில் இருக்கும். ஸோ நான் இப்போவே அதை சொல்லிடுறேன்.
ஸோ நீங்கள் நல்ல மார்க்ஸ் எடுக்கணும், ஒரு 80%நாச்சும் நீங்கள் மினிமம் எடுக்கணும்னா ஸோ நீங்கள் யூ மஸ்ட் கவர் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சாப்டர். ஸோ ஃபார் 12th ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ 11th ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய பிடிஎஃப்ல ஸோ மேக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஸோ அதில் நாங்கள் வந்து 3 டைப்ஸாக பிரிச்சிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சாப்டர், அதே மாதிரி செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் சாப்டர், அதே மாதிரி தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் சாப்டர்னு சொல்லிட்டு ஸோ வி ஹேவ் டு ஸ்பிட் இன் டு 3 டைப்ஸ். ஸோ அதில் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சாப்டர் படிச்சிங்கன்னா ஸோ ஃபார் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஆல்ரெடி நிறைய நம்மளோட ரீசன்ட் வீடியோஸ்லையும் சரி, ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லியிருப்போம். ஸோ நீங்கள் அந்த 7 சாப்டர்ஸை படிச்சிட்டிங்கன்னா 7 into 5 35 5 மார்க்ஸ் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து 6 அட்டன் பண்ணிடலாம், மேக்ஸிமம் வந்து 7 அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதே தான் 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சாப்டரை முடிஞ்ச அளவுக்கு ஸோ ஓரளவுக்கு ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சாப்டரை கம்ப்ளீட்டாக வந்து படிச்சிருங்க. ஸோ அதே மாதிரி செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் சாப்டரும் அதே மாதிரி தான். செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் சாப்டர் வந்து 11th இருக்கட்டும் 12th இருக்கட்டும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி ஸோ இது ரெண்டுத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே ஸோ நீங்கள் அந்த 90+ அந்த டார்கெட்டை ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு மேலே எடுக்கணும் அப்படின்னா ஸோ வி ஹாவ் டு மூவ் ஃபார் த தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் சாப்டர். ஸோ நீங்கள் தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் சாப்டருக்கு நீங்கள் மூவ் ஆகலாம். ஸோ இதுதான் மேக்ஸ். ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து என்னதான் நம்ம வந்து சக்ஸஸ் மெட்டீரியல் வந்து ஸோ கொடுக்கறதுக்கான ஸோ மெத்தடை எல்லாத்தையும் சொல்லிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்த பிறகு ஸோ கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. ஸோ 11th சக்ஸஸ் மெட்டீரியல் வேணும்னா 11th சக்ஸஸ் மெட்டீரியல் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு வந்து அனுப்பி வைப்போம். ஸோ அதே மாதிரி 12th சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ அதையே பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு வேணுங்கிறது வந்து அனுப்பி வைப்போம். ஸோ இதை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸோ நான் சொன்னபடி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ கன்ஃபார்மாக உங்களால் எடுத்துட முடியும். ஈவன் தோ வந்து இந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது என்னென்னா ஸோ ஹவு வி வில் ட்ரஸ்ட் திஸ் மெட்டீரியல் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நீங்கள் நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்க்குறீங்க, நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்க. ஸோ அவங்களாம் சொல்கிறதெல்லாம் வந்து ஸோ நீங்கள் நம்ம வந்து ஆல்ரெடி நம்மளோட சேனல் வந்து ஓல்டு சேனல் டெலீட் ஆகிடுச்சு, ஸோ ஹேக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து ஸோ நமக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியறதில்ல. ஸோ ஓகேவா, ஸோ நம்ம இப்போ வீடியோஸ் போடுறோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஸோ வி ஹேவ் 22K சப்ஸ்கிரைபர்ஸ் இன் அவர் ஓல்டு சேனல். ஸோ நாம் வந்து இப்போ வந்து அந்த சேனல் வந்து இதானங்காட்டி நம்ம வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நாம் இப்போ வந்து நல்ல வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஜஸ்ட் இனஃப். ஓகேவா, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய சேனல்ஸை பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய சேனல்ஸில் வந்து நீங்கள் அவங்க சொல்கிறது எல்லாமே ஸ்டார்டிங் ஃப்ரம் மிட் டேர்ம்லேருந்து ஒவ்வொரு எக்ஸாம்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸோ உங்களுக்கான ரிசல்ட் கிடச்சிருக்கா. ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட் வந்து நீங்கள் வந்து இந்த மெட்டீரியலை வாங்கி பாருங்கள். ஸோ மெயின் சப்ஜெக்ட் பாருங்கள். ஸோ அந்த மெயின் சப்ஜெக்டில் ஸோ நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குற இந்த மெட்டீரியலில் எவ்வளோ எஃபெக்டிவாக வந்து கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ நீங்கள் நீங்கள் ஓரளவுக்கு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் உங்களை ஒரே மெட்டீரியல் நீங்கள் கண் கூட பார்க்கலாம். ஓகேவா, எல்லா கொஸ்டின்ஸுமே அதில் இருக்கும். ஸோ நான் ஜஸ்ட் என்ன சொல்ல வரேன்னா லாஸ்ட் மினிட்ல வந்து நீங்கள் வந்து ஸோ நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஓகேவா, ஸோ நம்ம முடிஞ்சால் நம்ம இந்த வீடியோஸ் அவ்வளோதான். இந்த வீடியோஸ்க்கு அப்புறம் நம்ம எந்த வீடியோஸும் போடக்கூடாதுன்னு நினைச்சோம். பட் வந்து நான் பப்ளிக் கொஸ்டின்ஸ் பேப்பரை நான் அப்லோட் பண்ணலாமா வேண்டாங்கமாங்கிறதையும் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ப்ரீவியஸ் இயர் லாஸ்ட் 3 ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் பேப்பரை நான் வந்து செப்பரேட்டாக எடுத்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிவிடலாமா வேண்டாமா அப்படிங்கிறது வந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் வேணும்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம அதையும் கூட பண்ணலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஸோ இந்த டைமில் வந்து 12th ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி 11th ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் யுவர் மெயின் சப்ஜெக்ட். ஸோ நான் கட் ஆஃபுக்கு தான் நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்ருக்கேன். பிகாஸ் ஏன்னு உங்களுக்கு அதனோட ரீசனும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுதான் உங்களோட காலேஜ் லைஃப்பில் மெயின் ரோல் ப்ளே ஆகுது. ஸோ 12th ஸ்டூடெண்ட்ஸ் இதுவரை வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் சரி, 11th ஸ்டூடெண்ட்ஸ் இதுவரை வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் சரி, என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சக்ஸஸ் மெட்டீரியல் வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் மூவ் ஃபார்வர்ட் டு மெயின் சப்ஜெக்ட். ஸோ பிசிஎம் அதை வந்து ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்கள். ஸோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ். ஸோ பிசிக்ஸ்க்கு வந்து கம்பல்சரி ஆட் பண்ணியிருப்போம். ஸோ வந்து கெமிஸ்ட்ரிக்கு ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ வை பிகாஸ்னா கெமிஸ்ட்ரியில் வந்து ஸோ உங்களுக்கு வந்து நிறைய கொஞ்சம் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து இதை அந்த மெட்டீரியல் மூவ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களோட மாடல் கொஸ்டின்ஸ் பேப்பர் எடுத்து பாருங்கள். ஏன்னா நான் வந்து பிசிக்ஸில் கொடுத்ததுலேருந்து கம்பல்சரி உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ணிட முடியும். ஸோ வந்து கெமிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ நான் உங்களை வந்து குழப்ப வேணாம், ஸோ நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இப்படி கொடுத்துருப்போம். மற்றபடி உங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து இந்த 2 மார்க்ஸில் 3 மார்க்ஸில் ஏதோ ஒரு கம்பல்சரி உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ணிட முடியும். ஏன் அப்படின்னா ஸோ வந்து ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஸோ என்னென்னலாம் தேவையோ வந்து அதை வந்து நான் ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃபாக வந்து மேக் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா மட்டும் போதும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 ரியாக்ஷன்ஸ் இருக்கும் ஃபார் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன். மெயினாக அவங்களுக்கு ஆர்கானிக்கில் ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதில் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ப்ளூகாஸ்ட் டெஸ்ட்லேருந்து ஸோ என்னென்னலாம் தேவையோ
ஸோ இதுவரை நீங்கள் படித்ததாக தான் அதில் மேக்ஸிமம் இருக்கும். ஜஸ்ட் அந்த 20 ரியாக்ஷனை மட்டும் படிச்சுக்கோங்க. கன்ஃபார்மாக அதுலேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கன்ஃபார்மாக வரும். ஸோ நீங்கள் வேணால் ஸோ அப்படி வந்து உங்களுக்கு வந்து இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணணும், எனக்கு ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து ஸோ நீங்கள் 20 படித்தா எனக்கு வந்து ஞாபகம் வராதுன்னா நீங்கள் நிறைய மாடல் கொஷின்ஸ் பேப்பர் சூஸ் பண்ணி ஸோ அதில் இருக்கக்கூடிய ஸோ ஆர்கானிக் கொஷின்ஸ்லாம் நீங்கள் வந்து எழுதி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து மெயின் சப்ஜெக்ட்டுக்கு ஜஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ அதர் சப்ஜெக்ட்டுக்கு ஸோ நாம் கொடுத்ததை மட்டும் பார்த்தீங்கனாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்குலாம் வந்து ஸோ ஒன்று நீங்கள் வந்து பெரிய ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண தேவையில்லை. ஸோ என்னென்ன 5 மார்க்ஸ் சக்ஸஸ் மெட்டீரியல் இருக்கோ ஸோ அதை மட்டும் படிங்க. ஸோ என்னென்ன 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் உங்களுக்கு படிக்கணும், ஸோ வந்து ஈஸியாக இருக்கணும். ஒரு ஆல்ரெடி நீங்கள் வந்து ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க ஃபுல்லாக, என்னென்ன அந்த ஒவ்வொரு லெசன் சின்ன சின்னதாக தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் ஓரளவுக்கு எல்லா லெசன்ஸ்லேயும் ஓரளவுக்கு கொஸ்டின்ஸ் கவர் பண்ணியிருப்பீங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து அதை வந்து ஒரு லைட்டாக ஒரு 50% வந்து மறுபடியும் ரீகால் அடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த மெட்டீரியல் ஓப்பன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸை ஜஸ்ட்டு படிச்சிங்கன்னா போதும். ஸோ எக்ஸாமுக்கு டே பிஃபோர் எக்ஸாமுக்கு முன்னாடி கூட நீங்கள் வந்து இந்த பிடிஎஃப் வச்சுட்டு ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக நம்ம இந்த பிடிஎஃப் வந்து செம ஹார்ட் ஒர்க் போட்டு தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ஸோ கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு பிளான் வச்சுருக்கேன். எல்லா சப்ஜெக்ட்லேயுமே ஸோ ஒரு 15 2 மார்க்ஸ் அண்ட் 15 3 மார்க்ஸ், அதே மாதிரி 15 5 மார்க்ஸ் வந்து ஸோ டே பிஃபோர் எக்ஸாமுக்கு முன்னாடி ஸோ அதுவும் ஸோ அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின்ஸ் பேப்பரையும் அப்லோட் பண்ணுறதா ஒரு ஐடியா. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத ஸோ கமெண்டில் வந்து பதிவிடுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பிடிஎஃப் நம்ம மேக் பண்ணி உங்களுக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். அதில் வந்து எப்படி சொல்கிறது, இல்லை ஒரு நீங்கள் ஸ்டார்டிங் ஃப்ரம் மிட் டேர்ம்லேருந்து நீங்கள் வந்து எழுதியிருப்பீங்களே செகண்ட் ரிவிஷன் வரையும். ஸோ அதில் மேக்ஸிமம் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் கவர் பண்ணி வந்து ஒரே மெட்டீரியலாக கொடுத்துட்டோம்னா ஸோ நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் அதில் இருக்கிறதெல்லாம் படிச்சிருக்கீங்களான்னு மட்டும் பார்த்துட்டு ஸோ ஃபைனலாக ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ உங்களால் ஈஸியாக எடுத்துட முடியும். ஸோ ஓகே, இந்த ஒரு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்லைட்லி டிலே ஆயிடுச்சு. ஸோ வெனஸ்டே வீடியோ அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி வெனஸ்டே வந்திருக்கும் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு ஸோ ஹவு மச் ஆஃப் ஹார்ட் ஒர்க் நாங்கள் எவ்வளோ போடுறோன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி ஸோ நீங்கள் நல்ல மார்க்ஸ் எடுக்கணும்னா ஜஸ்ட்டு இதை நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் இது கரெக்டாக படிங்க, எடுத்து